மான்கள் அடித்து பேசுகிறவர். அப்போ அந்த அந்த உறுதியும் அந்த பேச்சும் தேவனுடைய காண்டாமிருகத்துக்கு ஒத்த அபிஷேகமாய் அவருக்கு இருந்தது. ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு காரியத்தை பேசும் பொழுது இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த அபிஷேகம் என் மேலே இருந்தால் எங்களுடைய பேச்சும் எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுக்குள் கிரியை செய்ய வருகிற தீய சக்திகளை முறித்துவிடும். இல்லைன்னா சண்டை போடும். காண்டாமிருகத்துக்கு எனக்கு இருக்கு பாப்பா அப்போ 2ல் 1 போகும். அதெல்லாம் சங்கீதக்காரன் செய்தது. தேவ பலத்தை பாருங்க, 2 அபிஷேகம் மேலே காணப்படலாம். வெளியில் உள்ள அபிஷேகம் பார்வைக்கு அபிஷேகம். இப்போ நான் இங்கே ஆர்டினேஷன் பண்ண கூட எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்தார்கள், எல்லாரும் விசுவாசிகள் பார்க்க. இந்த அபிஷேகத்தில் 2வது அபிஷேகம் என்ன? உள்ளே செபிக்கும் பொழுது, வார்த்தையை படிக்கும் பொழுது உள்ள அந்த அபிஷேகம் பொங்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்ல அக்கினியினாலும் ஞானஸ்தானம், அந்த அக்கினியில் பெறப்பட்ட அந்த ஞானஸ்தானம் தான் எங்களுக்குள் அனல் அபிஷேகமாக இருக்கிறது என்பதை மனதில் போய் வச்சுக்கணும்.